திருப்புவனத்தில் உயிரிழந்த அஜித்குமார் இறப்பு சான்றிதழ் கிடைப்பதில் கடும் சிரமம் உள்ளது என்று அஜித்குமார் தம்பி தற்பொழுது புகார் அளித்துள்ளார். அஜித்குமார் தம்பி நவீன் சிவகங்கை ஆட்சியருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் இதுகுறித்து தற்பொழுது கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்புவனத்தில் உயிரிழந்த அஜித்குமார் இறப்பு சான்றிதழ் கிடைப்பதில் கடும் சிரமம் உள்ளதாக அஜித்குமார் தம்பி புகார் எழுப்பியுள்ளார். அஜித்குமார் தம்பி நவீன் சிவகங்கை ஆட்சியருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் இதுகுறித்து கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். இறப்பு தொடர்பான ஆவணங்கள் எதுவுமின்றி திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து கிடைக்கப்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருப்புவனத்தில் உயிரிழந்த அஜித்குமார் இறப்பு சான்றிதழ் கிடைப்பதில் கடும் சிரமம் உள்ளது என்று தம்பி புகார் அளித்துள்ளார். அஜித்குமாரின் தம்பி நவீன் சிவகங்கை ஆட்சியருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் இதுகுறித்து கடிதம் எழுதியுள்ளார். இறப்பு தொடர்பான ஆவணங்கள் எதுவும் திருப்புவனம் காவல் நிலையத்திலிருந்து கிடைக்கப் பெறவில்லை என்றும் நவீன் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்புவனத்தில் உயிரிழந்த அஜித்குமார் இறப்பு சான்றிதழ் கிடைப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தம்பி புகார் அளித்துள்ளார். அஜித்குமாரின் தம்பி நவீன் சிவகங்கை ஆட்சியருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் உள்ளார். வணக்கம் அருண், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, அஜித்குமார் கொலை வழக்கு என்பது கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்றது. அஜித்குமார் இறப்பு சான்றிதழ் கிடைப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும், மேலும் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்பவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி காவல்துறையினால் கொடூரமான முறையில் அடித்துக் கொல்லப்பட்டார். தமிழ்நாட்டை ஒழுக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது தற்போது வரை பேசும் பொருளாகவே இருந்து வருகிறது. அவரது கொலை சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையும் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவரது உடலானது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் கடந்த 28ஆம் தேதி முதல் பிணவரையில் வைக்கப்பட்டு உடற்கூறு ஆய்வு என்பது செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் தனது சகோதரர் அஜித்குமாருக்கு இறப்பு சான்றிதழ் தேவைப்படுகிறது என்றும் இறப்பு சான்றிதழ் பெற வேண்டி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகத்தை அணுகிய போது மேற்படி அஜித்குமாரின் இறப்பு தொடர்பான ரசீதுகள் அனைத்தும் திருப்புவனம் காவல் நிலையம் வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதால் அதனை பெற்று மனு செய்து அதன் பிறகு இறப்பு சான்றிதழ் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இறப்பு தொடர்பான ஆவணங்கள் எதுவும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும், ஆகையால் இறப்பு சான்றிதழ் பெறுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே தனது சகோதரர் அஜித்குமார் இறப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து விரைந்து இறப்பு சான்றிதழ் வழங்கிட ஆவணம் செய்யுமாறு அஜித்குமாருடைய தம்பி நவீன்குமார் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்களை மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளரையும் கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்த சம்பவம் என்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக அஜித்குமார் கொலை வழக்கில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தொடர்ச்சியாக பாதிப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து வந்தமே இருக்கிறது. காவல்துறை அவர்களுடைய அலட்சியத்தை காட்டுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அருண்.